ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி பார்த்தீங்கன்னா 11வது கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டை முடிச்சு நம்ம 2வது யூனிட்டையும் முடிக்கிற தருவாயில் வந்துட்டோம் 10th புக்கை. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருப்போம். அதுக்கான ஆன்சர் இங்கே நம்ம கொடுத்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள் எது? ஸோ முல்லை நிலத்திற்கான உரிப்பொருள் எது அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். ஸோ முல்லை நிலத்திற்குரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ புணர்தல் நிமித்தமும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்குரியது. ஓகேங்களா? இது குறிஞ்சி தண்ணிக்குரியது. ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது மருதத்திணைக்கு உரியது. பிரிதல் நிமித்தமும் அப்படின்றது பாலைத்திணைக்கு உரியது. இரங்கல் நிமித்தமும் தான் பார்த்தீங்கன்னா நெய்தல் திணைக்குரியது. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே நீங்க ஞாபகம். இதுக்கான ஆன்சர் இருத்தல் நிமித்தமும். ஸோ இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இந்த ஒரு பக்கத்துல இருந்தே பிஓல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? சூப்பர். எதுங்க? முல்லைப்பாட்டு. வெரி குட், முல்லைப்பாட்டு தாங்க. பி தான் இதுக்கான ஆன்சர். முல்லைப்பாட்டு தான் குறைந்த அடிகளை உடைய நூல். 10 பாட்டிலே குறைந்த அடிகளை உடைய நூல் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு தான். ஸோ அதிகமான அடிகளை உடைய நூல் அப்படின்னா மதுரை காஞ்சி. அதே நீங்க அப்படியே இங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதிகமான அடிகளை உடைய நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ முல்லைப்பாட்டை பொறுத்தவரையிலும் 103 அடிகளை கொண்டதான் முல்லைப்பாட்டு. அப்போ குறைந்த அடிகளை கொண்ட பாட்டு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. அடுத்து மதுரை காஞ்சி, சாரிங்க, அடுத்து முல்லைப்பாட்டு. மதுரை காஞ்சி அடிச்சுட்டேன், தவறு அடிச்சிருக்கு. முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுடைய 3 கூற்றுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எது சரி தவறு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர். நம்ம ஆன்சர் பார்க்கலாங்களா? இதன் பாட்டுடை தலைவன் நெடுஞ்செழியன். ஆமாங்க, முல்லைப்பாட்டோட பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் தான். கரெக்ட் தான். இது ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. ஆமாங்க, இந்த கூற்று ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் எந்த பாவால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. 10 பாட்டில் ஆசிரியர் பாவால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முல்லைப்பாட்டு. இத்தனை படைத்தவர் காவிரி பூப்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். ஆமாங்க, நப்பூதனார் தான் இதை பாடியிருப்பார். அப்ப எல்லாமே இங்க சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து தொங்கான் என்பது தொங்கான் அப்படின்னா என்னதுங்க? தொங்கான் என்பது டேஷ். சூப்பர். தொங்கான் என்னதுங்க? கப்பல். சீதாங்க இதுக்கான ஆன்சர். தொங்கான் அப்படின்றது பார்த்தோன்னா கப்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? சோ கப்பித்தான் அப்படின்னாதான் தலைமை மாலுமி கேப்டன். தலைமை மாலுமி கேப்டன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கப்பித்தான் அப்படின்னு அழைப்பாங்க. தொங்கான் அப்படின்னா கப்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எப்போதிலிருந்து தொடங்கப்பட்டது? ஸோ வட இந்திய பெருங்கடல்ல உருவாகக்கூடிய அந்த புயல்களுக்கு எந்த ஆண்டிலிருந்து அதுக்கு ஒரு பெயர் வச்சு அழைக்கிற முறை ஃபாலோ பண்ணப்பட்டது? சூப்பர். எப்பங்க? 2000. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 2000ல இருந்து என்ன பண்றாங்க, அதுக்கு பெயர் வைக்கிற நடைமுறையை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கக்கூடிய அந்த உலக வானிலை அமைப்பு அந்த வானிலை மையம் ஆய்வு மையம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2004ல இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க ஒரு 64 பேரை பட்டியலிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 64 பேர்கள் என்ன பண்ணி வச்சுட்டாங்க, பட்டியலிட்டு வச்சுட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்து ஒரு பேரை வச்சுன்னு வருவாங்க. ஸோ வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. ஏன்னா எந்த நாடு பெயர் வைக்கும் நாடுகளில் பொருந்தாததுன்னு கூட கேட்டுடலாம். ஸோ இந்தந்த நாடுகள்லாம் பெயர் வைக்குதுங்க. பங்களாதேஷ், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. இந்த நாடுகள்லாம் என்ன பண்றாங்க, பெயர் வைக்கிறாங்க. 2004ல ஒரு 64 பெயர்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கஜா புயலின் பெயரை தந்த நாடு எது? கஜா புயலின் பெயரை தந்த நாடு எது?
சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஸோ கஜா புயலை வந்து எந்த நாடு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இலங்கை. சி தாங்க இதுக்கான ஆன்சர். கஜா புயலை வந்து இலங்கை நாடு தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து அந்த பெய்டின்ற புயல் தான் யார் கொடுத்துருப்பாங்கன்னா தாய்லாந்து கொடுத்துருக்கோம். ஸோ பெய்டி அப்படின்ற புயல் வந்து யார் கொடுத்துருப்பாங்க? தாய்லாந்து கொடுத்துருப்பாங்க. கஜா புயலுக்கு பேர் வந்து இலங்கை தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கொரியாலஸ் விளைவு கண்டறியப்பட்ட ஆண்டு எது? கொரியாலஸ் விளைவு கண்டறியப்பட்ட ஆண்டு எது? சூப்பருங்க. 1835. சி தான் இதுக்கான ஆன்சர். 1835. 1835 தான் வந்து பாத்தீங்கன்னா கொரியாலஸ் விளைவு வந்து என்ன பண்ணப்படுது? கண்டுபிடிக்கப்படுது. கொரியாலஸ் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1835. அடுத்து 7வது கேள்வி. பிலவான் என்பது எங்குள்ளது? பிலவான் அப்படின்ற இடம் வந்து எந்த இடத்துல இருக்குங்க? பிலவான் என்பது எங்குள்ளது? சூப்பர். எங்க இருக்குங்க? இந்தோனேஷியா. பி தாங்க இதுக்கான ஆன்சர். பிலவான் அப்படின்றது எங்க இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிலவான் அப்படின்ற இடம். அடுத்து 8வது கேள்வி. ஸோ இதுல இருந்தும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கொஸ்டின் வந்திருக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி, புலம்பெயர்ந்த தமிழர்களின் பற்றிய முதல் புதினம் எது? இந்த கேள்வி அப்படியே கேட்டிருந்தாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க கூற்றை கவனியில வச்சிருக்கோம். புயலிலே ஒரு தோணி அப்படின்ற அந்த தகவல் சார்ந்த 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது சரியா இருக்கு தவறா இருக்கு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க. புலம்பெயர்ந்த தமிழர்களின் பற்றிய முதல் புதினம். ஆமாங்க, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய ஒரு முதல் புதினம் தான் இது. கரெக்ட் தான். இதனோட ஆசிரியர் பா சிங்காரம். ஆமாங்க, நூலோட ஆசிரியர் பா சிங்காரம். இதுவும் கரெக்ட் தான். கடற்கூத்து எனும் அத்தியாயத்தின் ஒரு சுருக்கப்பட்ட பகுதி தான் இந்த புயலிலே ஒரு தோணி. ஓகேங்களா? ஆமா, இதுவும் கரெக்ட் தான். அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி. அனைத்துமே சரிதாங்க. ஓகேங்களா? புலம்பெயர்ந்த தமிழர்களோட ஒரு முதல் புதினம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புயலிலே ஒரு தோணி. இது வந்து பாத்தீங்கன்னா நூலாசிரியர் வந்து பா சிங்காரம். இது கடற்கூத்து அப்படின்ற ஒரு அத்தியாயத்தோட ஒரு சுருக்கப்பட்ட பகுதியா தான் வந்து இது இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பா சிங்காரத்துடன் தொடர்பற்றது எது? பா சிங்காரத்துடன் தொடர்பற்றது எது? பாருங்க, 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது பா சிங்காரத்தா கூட தொடர்பு இல்லாம இருக்கு? ஸோ என்ன நீங்க ஆல்ரெடி படிச்சவங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கனம்புரியை சேர்ந்தவர். ஆமாங்க, இவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கனம்புரியை சேர்ந்தவர். கரெக்ட் தான். வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். ஆமாங்க, ஒரு ஒர்க் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாருங்க? இந்தோனேஷியாவுக்கு போயிருப்பாரு. ஓகே, அப்பதான் அந்த இடத்த வந்து போர் மூண்டு இருக்கும். மீண்டும் இந்தியா வந்து தினமலர் நாளிதழில் பணியாற்றினார். தவறுங்க. ஸோ மீண்டும் இந்தியா வந்திருப்பாரு. கரெக்ட் தான். ஆனா தினமலர்ல என்னதுங்க? தினத்தந்தி. ஸோ தினத்தந்தியில தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? வேலை செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ 3வது கூற்று இங்க தவறா இருக்கு. அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இவர் சேமித்து வச்சிருந்த 7.5 லட்சத்தை என்ன பண்ணிருப்பாரு? மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? இவர் தினத்தந்தியில தான் வந்து ஒர்க் பண்ணிருப்பாரு. அப்ப சி தான் இங்க சரியான ஆன்சர். அடுத்து, பல்பழ பழவின் பழங்கொழு கொல்லி என குறிப்பிடும் நூல் எது? பல்பழ பழவின் பழங்கொழு கொல்லி என குறிப்பிடும் நூல் எது? சூப்பர். எதுங்க? அகநானூறு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அகநானூறு தான் வந்து இதை வந்து குறிப்பிடுதுங்க. அகநானூறு. பல்பழ பழவின் பழங்கொழு கொல்லி என குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. ஓகேங்களா? பல்பழ பழவின் பழங்கொழு கொல்லி அடிகோடிட்ட எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? இதாங்க உங்களுக்கான 11வது கேள்வி. பல்பழ பழவின் பழங்கொழு கொல்லி அடிகோடிட்ட இடம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? ஓகேங்களா? ஸோ இது அகநானூர்ல இருக்குதுன்னு பார்த்தோம். அகநானூர்ல இருக்கக்கூடிய அந்த கொல்லி அப்படின்ற இடம் எந்த மாவட்டம்? கொல்லின்றது எதை குறிக்குது? அது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோ ஒரு ரிவிஷன் பண்றோம். 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டோட கூற்றுகள் பார்த்தோம். இதனோட பாட்டுடைய தலைவர் நெடுஞ்செழியன். ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டது. இதனை படைத்தவர் காவிரி பூமித்து மனிதர் நப்பூதினார். எல்லாமே சரிதான். தொங்கான் அப்படின்றது வந்து கப்பல். வட இந்திய பெருங்கடல பேர் வைக்கிற முறை வந்து 2000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கஜா புயல் பெயர் தந்த நாடு வந்து ஸ்ரீலங்கா. கொரியாலா சிலை வந்து 1835 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். பிலவான் அப்படின்றது வந்து பார்த்தா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம்.
புயலில் ஒரு தோணின்றது பார்த்தீங்கன்னா இது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி ஒரு முதல் புதினம் கரெக்டு தான். அதனோட ஆசிரியர் பா சிங்காரம் கரெக்டு தான். இது கடற்குத்த அத்தியாயத்தோட சுருக்கப்பட்ட பகுதி, மூணுமே கரெக்டு தாங்க. அதனால் அனைத்தும் சரி. பா சிங்காரத்துடன் தொடர்பற்றது எது அப்படின்னா இவர் வந்து மீண்டும் வந்து எங்க ஒர்க் பண்ணியிருப்பாரு, தினத்தந்தியில ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதனால இதான் வந்து தவறா இருக்கு. பல பழுவின் பழங்கழு கொல்லி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூல் வந்து அகநானூறு. ஸோ அதில் கொல்லி அப்படின்ற இடம் வந்து எந்த இடத்த குறிக்குது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதை விட 10 கொஸ்டின் நம்ம டெய்லி போட்டுட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் நான் ஜிகேக்கான 10 கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.